உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் உனக்கு ராதா ஞாபகம் வருமா? இத நினைச்சு நீ வெக்கப்படணும் மோகன். ஏன் இப்படியே இருக்க? உலகத்துல மிகப்பெரிய பாவி கூட தன்னோட பாவத்தை அப்பப்ப நினைச்சுக்குவான். அத நினைச்சு பயப்படுவான். ஆனா நீ இப்ப என்ன காரியம் பண்ணி இருக்க? என் பேத்தி உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருப்பா. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து அவளை ஒரு மனுஷியா கூட பார்க்கல. உன் வீட்டாவ சொர்க்கமா மாத்தி காட்டலாம். ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாம் அவளை ஒரு வேலைக்காரியா வச்சிருந்தீங்க. என்னைக்கு இத அவ புரிஞ்சுக்கிட்டாளோ அன்னைக்கு அவ உன் வீட்டை விட்டு போயிட்டா. நான் பைத்தியம்தான். ஆனா உங்க மேல மட்டும் நான் பைத்தியம். என் கைய பிடிப்பீங்களா? இன்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு. முடிஞ்சது அவங்க கதை. இன்னைக்கு அவ எங்க இருக்காளோ அங்க சந்தோஷமா இருக்கா. வேலைக்காரியா இல்ல, மகாராணி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. நான் இனிமே அவ சந்தோஷத்தை பறிக்க விரும்பல. இப்ப ஒண்ணு உனக்கு சொல்றேன். அவ சந்தோஷமா இருக்கணும்னா அவ இருக்கிற பக்கமே நீ போக கூடாது. பாட்டி பாட்டி, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. நீங்க இப்ப என்ன பத்தி என்னென்னமோ சொன்னீங்கல்ல, நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆனா பிளீஸ் பாட்டி, ஒரு தடவை என்ன ராதாவை சந்திக்க விடுங்க பிளீஸ். நான் ராதாவை பார்க்க விரும்புறேன், அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னோட கேள்விக்கெல்லாம் அவ பதில் சொல்லணும் பாட்டி பிளீஸ். அதுக்கப்புறம் நான் ராதாவை இனிமே வாழ்க்கையில சந்திக்கவே மாட்டேன். நான் ராதா மேல சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நான் ராதாவை சந்திக்கவே மாட்டேன். ஆனா பிளீஸ் இப்போ ஒரு முறை அவளை பார்க்கணும் பிளீஸ். இப்ப மோகன் கிட்ட ராதாவை பத்தி சொல்லணுமா வேண்டாமா? ராதா இப்ப தன்னோட புது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கா. வேண்டாம், நான் இந்த மோகனை ராதா கிட்ட அனுப்பி மறுபடியும் அவளோட வாழ்க்கையில விஷத்தை கலக்க விரும்பல. இல்ல, நான் உனக்கு ராதாவோட அட்ரஸ் சொல்ல மாட்டேன். அவகிட்ட கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இல்ல. அந்த உரிமையை நீ என்னைக்கே இழந்துட்ட மோகன். பாட்டி, அவ வாழ்க்கை மேல இருந்த ஆசையே போற அளவுக்கு என் பேத்தியோட நிலைமையை நீ ஆக்கிட்ட. எந்த பொண்ணோட முகத்துல எப்பவும் சிரிப்பு இருந்துகிட்டே இருக்குமோ அந்த பொண்ணை நீ அழ வச்சுட்ட. அவளுக்கு உறவு மேல, குடும்பத்து மேல, காதல் மேல நம்பிக்கை போயிடுச்சு. மறுபடியும் ஒரு வாழ்க்கை வாழ அவ எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டா தெரியுமா? இப்பதான் உறவுகளை நம்ப ஆரம்பிச்சிருக்கா, காதலை நம்ப ஆரம்பிச்சிருக்கா. இப்போ அவ வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கா. உன்னோட நல்லதுக்கு சொல்றேன், நீயும் வாழ்க்கையில முன்னேறு. இனிமே அவளை மறந்துடு. ஒருவேளை மறுபடியும் அவளோட வாழ்க்கையில நீ தலையிட முயற்சி பண்ணினா, இந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த கிழவியோட சாபம் உனக்கு வரும். அவகிட்ட இருந்து விலகிரு. நீ என் பேத்தியோட வாழ்க்கையை அழிச்சிட்ட. இந்த கிழவியோட சாபம் உன் வாழ்க்கையை அழிச்சிடும். நீங்க எதுக்கு அவகிட்ட பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாது நம்மள பொறுத்த வரைக்கும் ராதா என்னைக்கோ செத்துட்டான்னு? கீர்த்தி, தயவு செஞ்சு அமைதியாரு. ராதாவை பார்த்து ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவளுக்கு எதுவும் புரியாது, கவலைப்படாதீங்க. இவ பட்டிக்காடு தானே, திட்டுறது கூட பாராட்டாதான் தெரியும். Bloody பட்டிக்காடா? How is it? பட்டிக்காடுனா யாருன்னு நினைச்சீங்க? படிப்பறிவு இல்லாதவங்கன்னா. பட்டிக்காடுனா யாரு தெரியுமா? அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதவங்க தான்.
பட்டிக்காடுனா யாரு தெரியுமா? அடுத்தவங்க கிட்ட ப்ராப்பரா பிஹேவ் பண்ண தெரியாதவங்க தான். பட்டிக்காடுனா யாரு தெரியுமா? அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதவங்க தான். பட்டிக்காடுனா யாரு தெரியுமா? மனுஷங்க மாறி போயிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கவே தெரியாதவங்க தான். மத்தவங்களுக்கும் முன்னேற தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் ராதா எங்க அம்மா மேல கைய போங்கினாலே அது சரியா? அவங்க என்னோட அம்மா. அண்ட் என்னோட அம்மா அவளுக்கு அம்மா மாதிரி தானே. யாராவது அம்மா மேல கைய போங்குவாங்களா? அது என்னவா வேணா இருக்கட்டும், அம்மா மேல கைய போங்குவாங்களா? நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? அவளை கேட்கணும், அவளை நம்பணும். ஒரு பொண்ணு தான் புருஷன் சொல்றத வேத வாக்கா நினைக்கிறவ. அவளுக்காக நீ ஒன்னு விட்டு கொடுக்க மாட்டியா? அவகிட்ட பேசி இருக்கணும், ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு அவகிட்ட நீ கேட்டிருக்கணும். தாமினி விஷயத்துல நீ எப்படியோ தப்பாயிட்ட. உங்க அம்மா விஷயத்துல கூட நீ தப்பா இருந்திருக்கலாம்ல. பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட எல்லா தவறுகளையும் நான் ஒத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்க முடியாது. ராதா என் அம்மாவுக்கு பண்ண அந்த விஷயம் அது சரியில்லை. அதோட பாட்டி நான் போதும் போதும் மோகன். உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல ஆனா அவனாவுக்கெல்லாம் இடம் இல்ல. ராதா உங்க அம்மாவை கை ஓங்கி அடிச்சுட்டான்னு சொல்ற, அத மறக்கவும் நீ தயாரா இல்ல. ஆனா ராதாவுக்கு நீ பண்ண அநியாயம் அதை மட்டும் எங்களால மறந்துட முடியுமா? துணிதான் மாறிச்சுன்னு நினைச்சேன். ஆனா ராதாவுடைய பேச்சே மாறிடுச்சு. பேர் கூட. மறுபடியும் ஒரு தடவை உங்க 2 பேருக்கும் ஞாபகப்படுத்துறேன். I'm not Radha. She's dead. I'm Radhika. And don't ever forget that. Understand? You better understand. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.